Hello all. So this is Ramesh from Unique Technologies. ஸோ இந்த வீடியோ என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ யூனிக் டெக்னாலஜிஸோடைய உண்மையான ரிவ்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ என்னடா இது புதுசாக ஒரு ரிவ்யூ பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, நார்மலாக வந்து இப்போ ஒரு கம்பெனிக்குள்ளே நீங்கள் போய் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் போய்ட்டு நீங்கள் ஏதாவது ஒன்று படிக்கணும், ஏதாவது ஒரு கோர்ஸை வந்து படிக்கணும் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிங்க அப்படின்னா, நார்மலாக எனக்கு தெரிஞ்சு நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் நிறைய பேர் வந்து ஒரு கம்பெனிக்குள்ளே எப்படி வராங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு ரிவ்யூ பார்ப்பாங்க, அந்த கம்பெனியோடைய ரிவ்யூ பார்ப்பாங்க. ப்ளஸ் அந்த கம்பெனி வந்து எவ்வளோ வருஷமாக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க, ப்ளஸ் அந்த கம்பெனியில் இருக்கிற ப்ரொஃபைல்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாமே நான் பார்த்துட்டு தான் அந்த கம்பெனிலே போயிட்டு ஜாயின் பண்ணுவோன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் நம்மக்கிட்டே வராங்க. இப்போ நான் நிறைய என்கொயரி பார்க்குறப்ப வந்து டீஃபால்ட்டாக நம்மக்கிட்ட வர்றவங்க எல்லாமே என்னென்னா, நான் கேட்பேன் எப்படி கம்பெனி தெரியும் உனக்கு அப்படின்னு கேட்குறப்ப, எதர் அவங்க யூடியூபோ இல்லை கூகுளோ பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து மெயினாக ரிவ்யூ பார்த்துட்டு தான் வந்தேன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் மெயினாக ரிவ்யூஸில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த கம்பெனிஸ் ரிவ்யூஸனே கிடையாது, நீங்கள் இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா எந்த இண்டஸ்ட்ரியில் எடுத்துக்கிட்டாலும் சரி. ஸோ இப்போ நீங்கள் ஒரு மூவி இண்டஸ்ட்ரியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா எந்த படத்துக்கு போனாலும் ஸோ ரிவ்யூ பேஸ் பண்ணி தான் அந்த படம் ஓடுதா இல்லையானு டிசைட் பண்ண முடியும். அதே மாதிரி தான் எல்லாமே. இப்போ நம்ம ஒரு ஹோட்டல் போனோம்னாலும் அந்த இடத்துல ரிவ்யூ தான் இருக்குது. ஸோ இந்த ரிவ்யூ எல்லாமே உண்மையாகவே வந்து கொடுக்குற ரிவ்யூவா இல்லை ஒரு பெய்டு ரிவ்யூவாக இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய டவுட் எல்லாருக்குமே உங்களுக்கே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரிவ்யூ வந்து உண்மை தான், இந்த ரிவ்யூ தான் உண்மை, இந்த ரிவ்யூ தான் பொய் அப்படின்றத எப்படி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு இப்போ எக்ஸாம்பிள் நான் என்னுடைய கம்பெனியை பற்றி மட்டும் பேசுகிறேன். ஸோ இப்போ என்னுடைய கம்பெனியோடைய ஒர்க் என்ன அப்படின்னா, ஸோ 90% ஆஃப் ஒர்க் வந்து நாங்கள் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் அண்ட் ஒரு சில கிளைண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ நான் மெயினாக பிளேஸ்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்போ என்ன மாதிரி நிறைய காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க. இப்போ லைவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன மாதிரி நிறைய காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன ஃபாலோ பண்ணுவாங்க, மேபி நான் அவங்கள ஃபாலோ பண்ணுறேன், இந்த மாதிரி நிறைய சினாரியோ இருக்கும்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. ஸோ அப்போ என்னுடைய கம்பெனியில் இருக்கிற எல்லா ரிவ்யூமே மேபி உண்மையாகவே என்னுடைய கேண்டிடேட்ஸ் தான் போட்டிருப்பாங்களா இல்லை யார் போட்டிருப்பாங்க அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக யாருக்குமே தெரியாது. ஸோ அப்போ ஒரு ரிவ்யூ வந்து உண்மையாக பொய்யா அப்படின்றத நீ எப்படி டிசைட் பண்ணணும் அப்படின்னா, சரி ஃபார் எக்ஸாம்பிள் நீ படிக்கிற ரிவ்யூவில் வந்து 70% மேபி பாசிட்டிவாக இருக்கலாம், 30% நெகட்டிவாக இருக்கலாம். எந்த இடத்துல போனாலும் 100க்கு 100 அப்படின்ற பாசிட்டிவ் வந்து எவனும் கொடுக்க மாட்டாங்க. இப்போ நீ ஐஐடியிலே படிச்சிருந்தாலும் ஐஐடியில் 100% பிளேஸ்மெண்ட் அவங்களே கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அதில் படிக்காதவங்க கண்டிப்பாக பிளேஸ் ஆகாமல் தான் இருப்பாங்க. அப்போ யூனிக் டெக்னாலஜிஸில் வர ரிவ்யூ எல்லா ரிவ்யூமே நான் பாசிட்டிவ் இல்லை அங்கே இருக்கிற நெகட்டிவ் எல்லாமே வந்து நான் ஃபேக் ரிவ்யூ அப்படின்லாம் எதுவுமே சொல்லலை நான். ஸோ கண்டிப்பாக இங்கேயும் பாசிட்டிவ் இருக்கும், கண்டிப்பாக இங்கேயும் நெகட்டிவ் இருக்கும். ஸோ அப்போ அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் இது ரெண்டுத்தையுமே நம்ம எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இப்போ என்கிட்ட ஒரு கம்பெனிக்கு வர, இப்போ இன்கேஸ் இப்போ நீ என்னுடைய கம்பெனியோட ரிவ்யூ பார்க்குற, மேபி நீ சாட்டிஸ்ஃபை ஆகிருப்ப, இல்லை அது நெகட்டிவாக இருக்குது அப்படின்ட்டு அப்படியே ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ ஃபஸ்ட்டு நீ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்படி உண்மையாகவே உங்கள் போட்டிருக்க ரிவ்யூலாம் ஒரிஜினலா இல்லை இந்த யூனிக் டெக்னாலஜியில் சேர்ந்து படித்தா கண்டிப்பாக வேலை கிடைச்சிருமா அப்படின்ற மாதிரி உனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா, ஜஸ்ட் ஒரே ஒரு நாள் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரே ஒரு நாள் மட்டும் நீ இதை டைரெக்டாக விசிட் பண்ணாலும் சரி, இல்லை நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது, நம்ம சென்னை பிரான்ச்சஸ் இல்லாமல் டி நகரில் இல்லாமல் இன்னும் நிறைய 8 பிரான்ச்சஸ் இருக்குது. நீ எந்த பிரான்ச்சில் விசிட் பண்ணாலும் ஓகே, நீ டைரெக்டாக ஃபஸ்ட்டு கம்பெனியை விசிட் பண்ணுங்கள். ஒரே ஒரு நாள் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். டைரெக்டாக ஆஃபீஸ் வந்துட்டு நீ ஆஃபீஸ் வந்த பின்னாடி நம்ம மெயினாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு 5 to 10 மினிட்ஸில் உன்னை நான் என்கொயரி பண்ணி அனுப்ப மாட்டேன். ஸோ கண்டிப்பாக என்னுடைய கம்பெனியில் நீ என்கொயரிக்கு வந்த அப்படின்னாலே டிஃபால்ட்டாக ஒரு 2 to 3 ஹவர்ஸ் என்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு நீ உள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டு உன்னோட ரெஸ்யூம் கேட்பேன். ஒரு ரெஸ்யூமை அனலைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் அந்த டீம் கிட்ட கொடுப்பேன், ஹெச்ஆர் டீம் கிட்ட கொடுப்பேன். ஹெச்ஆர் டீம் வந்து உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க, ப்ளஸ் என்னென்ன டேர்ம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. மெயினாக என்னென்ன சிலபஸ் கோர்ஸ்லாம் நம்மக்கிட்ட இருக்குது, எந்த கோர்ஸ் வந்து அவங்களுக்கு ஷூட் ஆகும். ஒரு சில பேர் கம்யூனிகேஷன் சூப்பராக பேசுவாங்க, ஆனால் அவங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் லாஜிக்கல் திங்கிங் இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து லாஜிக்கலாக பயங்கரமாக யோசிப்பாங்க, மேத்தமெட்டிக்கலில் நல்ல மார்க் வச்சுருப்பாங்க, பட் அவங்களால வந்து கம்யூனிகேஷன் பெருசாக இருக்காது. ஸோ அப்போ அவங்க எந்த மாதிரி படிச்சிருக்காங்க, ப்ளஸ் அவங்களுக்கு என்ன ஸ்கில் செட் வந்து ஷூட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் சஜஷன் மட்டும் கொடுப்பாங்க. ஸோ அவங்களே இப்போ ஒரு கேண்டிடேட் உள்ளே வராங்க அப்படின்னா அவங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இந்த ப்ரோக்ராம் தான் நம்ம எடுக்கணும், இந்த கோர்ஸ் எடுத்து படித்தா தான் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களே ஒரு டிசைட் பண்ணிட்டு வருவாங்க. ப்ளஸ் நம்ம டீம் வந்து உங்களுக்கு ஒரு சஜஷன் கொடுப்பாங்க, இது எடுத்து படித்தா உங்களுக்கு அதை விட இது பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சஜஷன் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் எதர் அவங்க சொல்கிறத சூஸ் பண்ணாலும் ஓகே, இல்லை நீங்களாக ஒன்றத்தை சூஸ் பண்ணி டிசைட் பண்ணியிருந்தாலும் ஓகே. அப்போ நம்மளோட என்கொயரி மெயினாக எப்படி இருக்கும் அப்படின்னா, மினிமம் ஒரு 2 to 3 ஹவர்ஸ் இருக்கும். நீ ஃபஸ்ட்டு நீ உள்ளே வந்த உடனே ஹெச்ஆர் டீம் கூட டிஸ்கஸ் பண்ணுவேன். ஹெச்ஆர் டீம் வந்து டெக்னிக்கல் டீம் கிட்ட அனுப்புவாங்க. டெக்னிக்கல் டீம் வந்து உங்களை எவாலுவேட் பண்ணிவிட்டு என்ன படித்தா பெட்டராக இருக்கும் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இப்போ இது முடிஞ்சிச்சா, ஒரு 3 ஹவர்ஸில் வந்து என்னோட கம்பெனிக்குள்ளே இருக்கிறப்ப இந்த ஹெச்ஆர் டீம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன். ப்ளஸ்
ஆல்ரெடி பிளேஸ் ஆனவங்க மேபி ஏதாவது இருந்தாங்கன்னா அவங்களோடய டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும். இது எதுவுமே இல்லை, நான் வந்து உங்களோட ரிவ்யூ நான் வந்து என்கொயரி பண்ணுறப்ப நீங்கள் நல்லா தான் பேசுனீங்க, சூப்பராக பேசுனீங்க, வேலை வாங்கி கொடுத்துற மாதிரி எல்லாமே பேசியிருப்பீங்க அப்படின்ட்டு நீங்கள் அந்த மாதிரி யோசிச்சாலும், இப்போ என்கிட்ட நான் 1 டே ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ண சொன்னேன்னா, இப்போ என்னுடைய இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் எல்லா கோர்சஸுமே இப்போ எந்த கோர்ஸ் நீங்கள் எடுத்து படித்தாலும் மினிமம் 5 ஹவர்ஸ் வந்து 8 ஹவர்ஸ் தான் என்னோட கிளாஸஸே இருக்கும். இந்த 1 ஹவர் 2 ஹவர் கிளாஸஸ்லாம் இருக்கவே இருக்காது. ப்ரீ ரெக்கார்டு செஷன்லாம் எதுவுமே கிடையாது. எண்ட் டு எண்ட் உனக்கு வந்து ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் தான் இருக்கும். அப்போ நீ எந்த பேச்சஸ் கூட வேணாலும் நீங்கள் போய் டைரெக்டாக நீ எக்ஸாம்பிள் இப்போ என்னுடைய ஆஃபீஸ்க்கு சரௌண்டிங் நீ அங்கேவே ஒரு பேட்ச் கம்ப்ளீட் லஞ்ச் பிரேக் வெளியே வருவாங்க, இல்லை அப்படின்னா கிளாஸ் முடிச்சுட்டு வெளியே வரவங்க அவங்களோட டிஸ்கஸ் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன், 1 டே ஃபுல்லாக அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணால் மட்டும்தான் உண்மையாகவே அவங்க நல்லா எடுக்கிறாங்களா இல்லையான்றது உனக்கு தெரியும். நான் உன்னை சேர்த்துறதுக்கு முன்னாடி கதையாக விட்டுட்டு சேர்த்த பின்னாடி நான் உன்னை கண்டுக்காமலே விட்டுட்டேன் அப்படின்னாலோ, இல்லை உனக்கு நான் ப்ராப்பராக ட்ரைனிங் கொடுக்காம விட்டுட்டாலோ கண்டிப்பாக உனக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய அங்கே படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இல்லை இவங்க எடுக்கிறாங்களா எடுக்கிறது இல்லையா, இவங்க எப்படி கிளாஸ் எடுக்கிறாங்க, உண்மையாகவே இவங்க நல்லா ட்ரெயின் கொடுக்குறாங்களா, இவங்க ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கொடுக்குறாங்களா இல்லை தியரிட்டிக்கல் ட்ரைனிங் கொடுக்குறாங்களா, இது எல்லாமே வந்து நான் சொல்கிறத விட கூட படிக்கிறவங்க என்கிட்ட படிக்கிறவங்க கிட்ட கேட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைச்சிரும். ஸோ அதனால் நீங்கள் மெயினாக என்ன பண்ணுங்க அப்படின்னா, யூனிக் டெக்னாலஜிஸ் இல்லை, நீங்கள் எந்த இடத்துல ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் மெயினாக ஃபஸ்ட்டு ஒரு 1 டே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த இன்ஸ்டியூட் கிட்ட போயிட்டு 1 டே ஃபுல்லாக அவங்க என்ன பண்ணுறாங்க, உண்மையாகவே அவங்க நம்மளுக்கு வேலை வாங்கி கொடுப்பாங்களா, உண்மையாகவே ப்ராப்பரான ட்ரைனிங் கொடுக்குறாங்களா, நம்மளுக்கு வந்து சுத்தமாக நாலேஜே இல்லை ப்ரோக்ராமிங்கை பற்றி, அந்த ப்ரோக்ராமிங்கை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு இவங்க ட்ரைனிங் கொடுப்பாங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல ஜாயின் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து மறுபடியும் அதே தான் சொல்கிறேன், யூனிக் டெக்னாலஜிஸ் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா 1 டே இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு வாங்க. ஸோ நீங்கள் கீழே டீ குடிக்கிற இடத்துல நிறைய ஷாப் கிட்ட இருக்கும், அந்த இடத்துல போயிட்டு இருந்தீங்கன்னா கூட நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்கன்னா அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள், கிளாஸஸ் எப்படி போகுது எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்ககிட்ட கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓகே ஜாயின் பண்ணலாமா வேணாமா டிசைட் பண்ணுங்கள். நிறைய இப்போ நான் சொன்ன மாதிரி ரியல் டைம் எக்ஸாம்பிளே சொல்கிறேன். இப்போ ரீசெண்டாக நம்ம லாஸ்ட் வீக் என்கொயரி பண்ணுறப்ப கூட நான் வர ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்பேன், ஸோ எப்படி யூனிக் டெக்னாலஜி வருவீங்க அப்படின்றப்ப வந்து அவங்க டிஃபால்ட்டாக என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ரிவ்யூ பார்த்தேன், உங்கள் கூகுள் ரிவ்யூ பார்த்தேன், யூடியூப்பில் வீடியோ பார்த்தேன், அங்கே ரிவ்யூ பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ என்ன அனலைஸ் பண்ண, என்ன நீ வந்து என்னோடய கம்பெனியை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அப்படின்றப்ப, ஸோ நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா ட்ரைனிங் எக்ஸ்டெண்ட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி இல்லைன்னா நிறைய ஒரு 70 to 80% வந்து பாசிட்டிவாக கொடுத்துருந்தாங்க, ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ பட் ஆனால் எல்லா இடத்துலையும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இல்லாமல் எங்கேயுமே இருக்காது. ஆனால் வந்து ஒரு டைம் என்கொயரி பண்ணிட்டு போகலாம் அப்படின்றதான் வந்திருந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நம்மக்கிட்ட வர்றவங்க எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, ஓரளவுக்கு நாலேஜபிள் பர்சன் கண்டிப்பாக அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ உண்மையாகவே இது ஒரிஜினல் ரிவ்யூவா ஃபேக் ரிவ்யூவா இல்லை அந்த ரிவ்யூ நம்பலாமா வேணாமான்ட்டு ஓரளவுக்கு எஜுகேட்டட் பீப்புள்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வேணும் ஒரு டைம் நீங்கள் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூ கேன் டேக் அ கால். ஸோ அதான் மெயினாக நான் சொல்ல வர்றது. ஸோ ரிவ்யூ அப்படின்றது வந்து பிளைண்டாக அப்படியே நம்பிட்டு இங்கே போகலாம் போகக்கூடாது அப்படின்றத டிசைட் பண்ணாமல் ஒரே 1 டே மட்டும் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூ கேன் டேக் அ கால். ஸோ அதோட மெயின் பாயிண்ட்டு. ஸோ இதை பற்றின வேறு ஏதாவது ஃபர்தராக டவுட்ஸ் இருக்குது, இல்லை இன்னும் எனக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் கூட நீங்கள் டைரெக்டாக வந்து விசிட் பண்ணிங்க அப்படின்னா கூட என்ன படிக்கணும் என்ன படிக்கக்கூடாது, ஒரு எது படித்தா உனக்கு வேலை கிடைக்கும், இந்த மாதிரி எல்லா ப்ராப்பரான டீட்டெயில்ஸை உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். தேங்க்யூ.